கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். பேய் விரட்டி குச்சின்னு சொல்லுவோம். இது வந்து திருஷ்டி குச்சி. எவ்வளவு கால் கிடக்குது பாத்தீங்களா? இந்த கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் கட்டி விட்டு, இந்த தாயத்தெல்லாம் கட்டி விட்டு, அந்த கோழி கால்லாம் அப்படியே பாருங்க. ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா வேல்ல அப்படியே குத்தி இருக்காங்க பாருங்க. ஆனா உயிரோட தாங்க இருக்கு. இன்னைக்குதான் குத்தி இருக்காங்க. அந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து மாசி பெரியண்ணசாமி, காமாட்சி, மீனாட்சி, காத்தவராயன், கருப்பண்ணசாமி 5 பேர் இருக்காங்க. 5 பேர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதுன்னா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் மேல நடந்து போகணுங்க. போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க கடைகள்லாம் இருக்கு. இங்கே நீங்க சாப்பிட்றதுனால சாப்பிடலாம். இந்த இடத்துல அந்த இடத்துல அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்கு. கடையிலேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. போற வழியிலே சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் முன்னாடியே வந்து தேங்காய் பழம் முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்துக்கான பொருள்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேய் விரட்டி குச்சின்னு சொல்லுவோம். இது வந்து திருஷ்டி குச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா முடவாட்டுக்காலுங்க. இது மாந்திரிக இலை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் நிறைய வச்சு இந்த தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தடவுறது, எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை ஆயில்னு போட்டிருக்காங்க, மூட்டுவலி தைலன்ட்டு. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு, சூடம், அப்புறமேட்டு எண்ணெய், இங்க பாருங்க தேங்காய் பழம் செட்டு, எலுமிச்சை பழம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியசாமி கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க போற வழி கடையில எல்லாமே நிறைய இருக்குங்க. நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட்லயே நிறுத்திக்கிறாங்க. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா குழிப்பணியாரமும் சுட்டு தராங்க. இந்த இடத்துல நம்ம கடையில இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம இந்த வழியில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலை ஏறணுங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வழி போகுதுங்க. இதுல ஒரு வழி போகுது, இந்த இடத்துல ஒரு வழி. நம்ம இதுலதான் மேல ஏறணும். இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா கீழே சின்ன இந்த மாசில அருவி இருக்கு பாத்தீங்களா? அந்த மாசில அருவிக்கு போறதுக்கான வழிங்க அந்த லைனு. இது வந்து பாத்தீங்கன்னா மேல கோயிலுக்கு போறதுக்கான வழிங்க. இந்த கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையிலே வந்து உயரமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியசாமி அமைச்சிருக்காரு. இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டத்துல தாங்க இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கொல்லிமலை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில தாங்க அமைச்சிருக்குது. இந்த கொல்லிமலைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலை பத்தி நிறைய போட்டிருக்கேங்க. கோயிலை பத்தி நம்ம மாசி பெரியசாமி கோயிலை பத்தி தான் நம்ம போட்டதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம மாசி பெரியண்ணசாமி கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். கொல்லிமலைக்கு 2 வழியா இருந்து வரலாம். ஒண்ணு நாமக்கல் முன்பக்கம் காலப்பநாய்க்கு பட்டி அந்த வழியில வரலாம், காரவள்ளி. இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி வழிங்க. கொல்லிமலைக்கு பேக் சைடு அதிகமா வந்து மக்கள் விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் வழிங்க, காரவழி சொல்லுவோம். அந்த வழியில இருந்து தான் மரம் ஏறுவாங்க. ஏன்னா நிறைய ஹேர் பின் இருக்கும், நிறைய வந்து கிளைமேட் சூப்பரா இருக்கும். ஹேர் பின் எல்லாம் இருக்கனால அந்த ரைடிங்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருக்க வியூ எல்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதிக மக்கள் வந்து விரும்புறத வந்து பாத்தீங்கன்னா இந்த காரவழி வழி தாங்க. கொல்லிமலைக்கு வந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம கூகுள்ல அடிச்சவே கொல்லிமலையில் போட்டாவே வந்துடும். அது மட்டும் இல்லாம பஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கார்ல 2 வீலர்ல வர முடியாதவங்க பஸ்ல வர்றது எப்படின்னா நாமக்கல்ல இருந்து பஸ் இருக்குங்க, சேந்தமங்கலத்துல இருந்து பஸ் இருக்கு, ஆத்தூர்ல இருந்து பஸ் இருக்கு, தம்மம்பட்டியில இருந்து பஸ் இருக்குங்க, ராசிபுரம், ஆத்தூர், சேலம், நாமக்கல் எல்லா ஏரியாவில இருந்து இந்த பஸ் இருக்குங்க. ஆனா மெயினா என்னன்னா குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும். எல்லா டைமும் பஸ் ஃப்ரீக்வெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்காதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைமிங் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பஸ்ல வர்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பஸ்ல நீங்க வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியுமா அப்படின்னு சொன்னா போக முடியாது. இப்ப மாசி பெரியசாமி கோயிலுக்கு போகணும்னா போக முடியாது. அங்கிருந்து நீங்க வந்து ஒரு 2 வீலரோ ஒரு காரோ வச்சுட்டு வந்தனாதான் இங்க மலையடிவாரத்துக்கு வர முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க மெயினா வரதா இருந்துச்சுன்னா கார்ல வந்துருங்க, இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சுவாங்க, இல்லைன்னா 2 வீலர்ல உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ அதுல வாங்க. கீழே இருந்து மேலைக்கு போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரடுமுரடான ஒரு பாதையில ஏறி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மேல போக போறோம். இந்த கோயிலை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவலை வந்து நான் சொல்றேன். அப்படியே பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலை ஏறுவோம். ஏன்னா பாதைகள்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. அப்படியே இங்க படிக்கட்டு மாதிரி எல்லாம் இல்லைங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு. முன்னாடி பார்த்தாலே தெரியும் இந்த வாரி, ஆத்து வாரி எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னு இந்த வாரி மாதிரி உருவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வாரி மாதிரி தாங்க இருக்கு. பார்த்தாலே தெரியும் அந்த வேறு, மரம் வேறு, அந்த கல்லு பாருங்க ஏத்தியமா இருக்குது. அதே மாதிரி இந்த கயிறு கொடுத்துக்கிறாங்க, பிடிச்சி நடந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயிறு கொடுத்துருக்காங்க. அப்படியே மலை ஏற வேண்டியதாங்க. இங்க பாருங்க போற வழி எல்லாமே நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மரத்துல வந்து ஏகப்பட்ட கயிறு இருக்குதுங்க.
இந்த மாதிரி கையை வந்து கட்டியிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியலங்க. ஏன்னா நம்ம கையில் கட்டியிருப்போம் கோயிலுக்கு, அதை கூட நம்ம உடம்பு நல்லா ஆகணும், அதே மாதிரி திருஷ்டி பட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கயிறு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அதை கட்டியிருக்காங்க. போகிற வழிகள் எல்லாமே இந்த மாதிரி மரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்படி கட்டியிருக்காங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் புரியலைங்க. இது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க தாயத்தெல்லாம் இருக்குது, தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இப்போ போகிற வழி எல்லா மரத்துலையுமே அப்படிதாங்க இருக்கு. ஒரு பாதி மலை ஏறி இருப்போம். முன்னாடி பாருங்க ஒரு புத்துக்கண்ணு இருக்கு பாருங்க, காட்டுறவங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு. புத்துக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கோசரம் வந்து பாருங்கன்னா விலையில் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தூரி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இந்த வேலில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை குத்திட்டு இருக்காங்க, வளையல் வச்சிருக்காங்க, கயிறு கட்டி விட்டுருக்காங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அவங்களுக்கு வேண்டு மாதிரி நிறைவேறிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்கிற கோயிலில் இருக்கிற இந்த தாயத்து கவுரில் வந்து 1% கூட இதில் இருக்காதுங்க. நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க. சேஃப்டியாக வந்து மலை ஏறணுங்க. மழை காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை வலிக்கூடும். கொல்லிமலைன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து பார்த்தோன்னா மாந்திரிகம் தாங்க. எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, கொல்லிமலைனா மாந்திரிகம் இருக்கும், வசியம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் எல்லாரோட மெயின் தாட்லேயும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மைதாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல. இங்கே கொல்லிமலையில் வந்து நம்ம எட்டுகையம்மன் கோயில், மாசி பெரியசாமி கோயிலுங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நான் அங்கே போய் காட்டுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளவு தாயத்து, எவ்வளவு கோழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலு மேலே குத்தி விடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு வர்ற மக்கள் எல்லாம் இந்த மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாராவது இந்த செய்வன கோளாறு, இந்த மாந்திரிகம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் மேலே போயிட்டு காட்டுறேன், நீங்களே அசந்து போயிருவீங்க. கொல்லிமலையில வந்து இப்படியெல்லாம் ஒரு கோயில் இந்த இடத்துல இப்படி இருக்கா? கொல்லிமலையில உயரமான பகுதிங்க அந்த கோயில். மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோ சூப்பரா வேற லெவல்ல உங்களுக்கு அந்த கோயில் இருக்கும் போது பாருங்க. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலையோட உச்சிக்கு பக்கமா வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளதான் நம்ம போனதை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இனிமேட்டு நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருவோம். அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற முன்னாடி பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாறை இருக்கும், அந்த மாசி பாறை. அந்த மாசி பாறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியசாமி, மாசி பெரியசாமி அமைஞ்சிருக்காருங்க. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேங்க, முன்னாடி பாருங்க. இங்க வாங்க மக்களே. பாருங்க எவ்வளவு வெட்ட வெளிச்சு, எவ்வளவு ஒரு பாறை, எந்த ஒரு மரமும் இருக்காது, பெரிய பாறைங்க. இந்த வியூ பாருங்க, பார்க்கவே அவ்வளவு அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற அந்த வேலுல வந்து உங்களுக்கு அந்த சேவலை குத்தி வைக்கிறது. அப்புறமேட்டு இப்ப முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்னதா காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கல்லு எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து அடுக்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வேண்டுதல் வாசல் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது வீடு கட்டணும், வேற ஏதாவது அந்த நிலம் வாங்கணும், அவங்களோட என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை நினைச்சு அந்த மாதிரி எடுத்து கல்லு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வேண்டுதல் வச்சு அந்த கிடா வெட்டெல்லாம் நிறைய பண்ணிட்டு போவாங்க. அடுத்தது முக்கியமானது உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, வேலுல வந்து சேவல் குத்துறது தான் காட்ட போறேன். உங்களுக்கு வாங்க, இப்ப காட்டுற முன்னாடி தான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ந்துருவீங்க. வாங்க போலாம். அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்ல குத்தி விட்டுருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, அங்க ஒரு இடத்துல குத்தி விட்டுருக்காங்க. இங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில சுத்திலுமே எங்கெங்கெல்லாம் வேல் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவலை வந்து குத்தி விட்டுருக்காங்க. பாருங்க மக்களே, அப்படியே இங்க பாருங்க, வியூ பாருங்க. இதுதான் மிகப்பெரிய பாறைங்க. இதெல்லாம் வழுக்கு பாறை மாதிரி தான். மழை காலத்துல வரும்போது ரொம்ப சேஃப்டியா ஜாக்கிரதையா வரணுங்க. இது வந்து கொல்லிமலையிலே ரொம்ப உயரமான ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி பெரியசாமி வந்திருக்காருங்க. மக்களே, இப்ப நான் போய் நடந்து இந்த பாறையில் நடந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கோழியோட கால் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அப்படியே அந்த வேலையில குத்தி வச்சு அப்படியே கரைஞ்சி தண்ணியில மழை பெய்யும் போது எல்லாமே உருகி போயிருங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த காலு மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க மக்களே. இப்ப தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு கால் கிடக்குது பாத்தீங்களா? இந்த கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் கட்டி விட்டு, இந்த தாயத்தெல்லாம் கட்டி விட்டு, அந்த கோழி கால்லாம் அப்படியே வந்து இந்த வேலில் குத்தி வச்சிருவாங்க. இந்த இடத்துல வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க. இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழியோட எலும்பு தாங்க மக்களே. இங்க பாருங்க, இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா உசுரோட தாங்க இருக்கு. இந்த வேலில் எப்படி குத்தி இருக்கிறாங்க பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, நீ ஃபுல்லாவே பாருங்க. அந்த இடத்துல கோழி செத்து கிடக்குது, அங்கேயும் கோழி செத்து கிடக்குது. அந்த இடத்துல பாருங்க ஒரு கோழி குத்தி இருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல கோழிங்க. இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா உசுரோட தாங்க இருக்கு. கண்ணு பாருங்க, சிமிட்டுது பாருங்க.
பெரியண்ணசாமி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகம் வந்து நிறைய ஏகப்பட்ட பேர் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேச்சுன்னா அந்த கோழி குத்திட்டு போறாங்க, செய்வன கோளாறு வச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க. இது முன்னாடி பாருங்க ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா வேலில் அப்படியே குத்திருக்காங்க பாருங்க. ஆனா உயிரோட தாங்க இருக்கு, இன்னைக்கு தான் குத்திருக்காங்க. அந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது பாருங்க. கண்ணை சிமிட்டி பாக்குது பாருங்க, வேலில் குத்தி இருக்காங்க பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாயத்தை கட்டி விட்டுருக்காங்க காலில். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பிக்சரே இருக்குங்க. எதனால இப்போ தான் கோயிலில் நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இந்த கோயிலில் சுற்றியுமே வந்து தாயத்தை கட்டினது, மாந்திரிகம் பண்ணது, கோழி சேவல் குத்தினது, அப்புறமேட்டு மணி இருக்கும், பூட்டு இருக்கும், அப்புறம் நிறையா விஷயங்களை வந்து சுற்றிலும் ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள்லாம் வந்து புதஞ்சி இருக்குதுங்க இந்த கோயிலை சுற்றிலுமே. கோயில் வந்து மாசி பெரியசாமி எப்படின்னு பேர் வந்துச்சுன்னா சாமியோட உண்மையாலுமே ஒரிஜினல் பேர் வந்து பெரியசாமி கோயில் தான் சொல்லுவோம். குன்று வந்து பாத்தீங்கன்னா மாசிப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த சின்ன ஒரு மலை, கொல்லிமலையில உயரமான ஒரு ஏரியா இதுதான். அந்த பாறை பேர் வந்து பாத்தீங்கன்னா மாசிப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த மாசிப்பாறையில வந்து இந்த பெரியசாமி உட்கார்ந்ததுனால மாசி பெரியசாமி அப்படின்னு சொல்லி வந்து கோயில் வந்து பேர் வந்துச்சுங்க. சில இடத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாசி பெரியம்மன் சொல்றாங்க, மாசி பெரியசாமின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் தாங்க திருவிழா மாசி மாசம் நடக்கிறதுனால இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசி பெரியசாமி, மாசி மாசம் நடக்கிறதுனால மாசி பெரியசாமி அப்படின்னு சில பேர் வந்து இன்னொரு சில பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த கோயிலோட முக்கியமான திருவிழான்னு வர பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வர திருவிழா தாங்க. ஏகப்பட்ட கூட்டங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில இருந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த கொல்லிமலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்து அந்த மாசி திருவிழால வந்து நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வராங்க. நிறைய பக்தர்கள் வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க. நிறைய பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேச்சுன்னா வந்து கோயிலுக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்டு இங்கிருந்து போறாங்க. கீழே வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய வந்து இடம்லாம் நிறைய இருக்குங்க. மேலையும் இடம் இருக்கு, கீழேயும் இடம் இருக்கு. கீழே வந்து தண்ணி வசதி இருக்குது, மேலையும் தண்ணி வசதி இருக்குங்க. இங்கேயே கோழி இருக்கு, ஆடு இருக்குங்க. இங்கேயே நம்ம வாங்கி இங்கேயே வேண்டுதல் வச்சு இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு போறாங்க. இந்த கோயிலை சுத்தியுமே ஏகப்பட்ட தாயத்து, பூட்டு, மணி இந்த மாதிரி நிறைய கட்டியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல அவங்களோட சேலை துணி, அப்புறமேட்டு வீட்டு துணி ஏதாவது எடுத்துட்டு வந்து ஒரு கல் வச்சு அதுல தூரி மாதிரி கட்டி விடுறாங்க. அப்புறமேட்டு மாந்திரிகம் பண்றது, அப்புறமேட்டு தாயத்தை கட்டுறது, தாலி கயிறு, தாலிவானம் வேணும்னு சொல்றவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னா தாலி கயிறு இந்த மாதிரி கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா மரத்துல கட்டி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இப்ப தொழில் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து இந்த மரத்துல வந்து இங்க நிறைய பேர் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. அந்த காயினை வந்து அந்த மரத்துல சொருகி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை சுத்திலுமே நிறைய நடந்துட்டு இருக்குதுங்க. கோயிலோட வரலாறு சொல்லுங்க. இவர் வந்து பிறந்தது வந்து போதமலை, வளர்ந்தது வளரிமலைன்னு சொன்னாங்க பெரியண்ண வந்து. அப்ப அங்க வந்து வராத பஞ்சம் வந்து அங்க இருந்து வர்றாங்க. வந்தோடனே வருஷி பழத்துல வந்து பௌர்சட்டி பைய வீட்டுல தங்கச்சி எல்லாம் அங்க அடிமைக்கு வச்சுட்டு வர்றாரு. வந்துட்டு மேல மலை மேல வந்து இங்க வந்து பார்க்கும்போது ஆடு மாடு மேய்க்க போட்டா இருக்காரு. இருந்துட்டு சரி நம்ம தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட வந்து இங்கேயே சமைச்சிட்டாரு. தங்கச்சி கீழே அரிசி பள்ளத்துல அங்க பிரியஞ்சல்ல ஒரு பெரிய சாமி கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்து எழுந்து வந்த இடம் தான் அது. இளப்பாரி உட்காந்து வந்த இடம். அப்புறம் இங்க வந்தோடனே இங்கே இருக்கிறாரு. அப்புறம் அதை பார்த்தோன்னே மாசி மாசம் ஆகினா திருவிழா நடக்கும். மாசி மாசம் பௌர்ணமி அப்ப திருவிழா நடக்கும். ஆமா, பௌர்ணமி திங்கக்கிழமை வந்தோடனே திங்கக்கிழமை திருவிழா. அது தாண்டி செவ்வாய்க்கிழமை வந்து முதல் நாளே திங்கக்கிழமை திருவிழா நடக்கும். கோயிலோட சிறப்பு அம்சம் என்னங்க? சிறப்பு என்ன, இப்ப கோழிக்கு ஒரு ஈடு முறை வைக்கிறாங்க. ஒரு யாரோ ஒருத்தன் பணம் கொடுக்கல, இப்படி ஏமாத்திரான், அவனுக்கு கோழி குத்திட்டு போனா அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துறான். அண்ணன் பிரச்சனை, அவனுக்கு வந்து சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி சொத்து பிரச்சனை இருக்கும்போது கோழி குத்திட்டு போனா மாண்டு மடிவான். அந்த மாதிரி இது சரி. கல்லு மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்களா சில இடத்துல? அது வந்து கல்லு மாதிரி அடிக்கிறாங்கன்னா கோபுரம், இந்த கோபுரம் எப்படி வளருதோ அது மாதிரி குடி வளரணும். வீடு கட்டினா பாதியில் நிக்குதுங்கிறாங்கல்ல, அதனால வந்து வீடு இந்த கோபுரம் கட்டிட்டு போனா கோபுரம் அங்க வீடு வளரும், வீடு கட்டிடுவாங்க. கோயிலுக்கு வந்து எல்லா நாளும் ஓப்பன்ல இருக்குமானா? எல்லா நாளும் ஓப்பன், எல்லா நாளும் ஓப்பன் இருக்கும். கோயில் கூட்டம்னா அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி. சரி, அமாவாசைக்கு தான் அதிகமா கூட்டம் வரும். ஆடி மாசம் கொஞ்சம் கூட்டம் வரும். ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை, அமாவாசை நாள். மற்ற இடப்பட்ட நாள்ல கூட்டம் அதிகமா வராது. சரிண்ணா, ஓகே. உள்ள என்னென்ன சாமினா இருக்கு? உள்ள வந்து மாசி பெரியண்ண சாமி, காமாட்சி, மீனாட்சி, காத்தவராயம், கருப்பண்ண சாமி, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. சரிண்ணா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இல்ல
எழுதிறாங்களா? அது தகுடு அந்த கோரிக்கை, அதாவது வந்து கோரிக்கை வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கை வந்து எழுதி கட்டிட்டு போனா ஒரு 10 நாளோ 5 நாளோ நிறைவேறுச்சுன்னா என்ன வேண்டுதல் வைக்கிறோம் மணி அடிச்சு வைக்குவாங்க, குத்துகளுக்கு வாங்கி வைக்குவாங்க. ஏன்னா வரவழியில ஃபுல்லாவே அந்த தகடு மாதிரி வச்சிருந்தாங்க, மணி நிறைய கட்டி விட்டுருந்தாங்க. அது அந்த மாதிரி வேண்டுதலுக்கு வந்து செஞ்சுட்டு மணி அடிச்சு வைக்குவாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டாங்களோ அது கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா வந்து செஞ்சுட்டு போவாங்க. எல்லா ஊர்லயுமே கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கட்டடம் மாதிரி வச்சு கட்டிருக்கு. ஆனா நம்ம கோயில் பெரியசாமி வந்து ஒரு கூரை இதுல இருக்கு. என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, போய் வாக்கு கேட்கும் போது எனக்கு வேணாம், நான் கூரையில தான் இருப்பேன், அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், எனக்கு பெரிய கோபுரம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு பண்ணிட்டாரு. சரி சரி. அதனாலதான் வேண்டாம், எனக்கு மேல கூரையிலே இருந்தா போதும், நான் எப்ப இருக்க மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்த்துருப்போம். நம்ம மாசி பெரியண்ணசாமி, மாசி பெரியசாமி, பெரியசாமின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. மாசி பாறையில் அமைஞ்சதுனாலதான் மாசி பெரியண்ணசாமின்னு சொல்லுவாங்க. மாசி மாசம் திருவிழா வரதுனால அப்படின்னு சில பேர் மக்கள் சொல்றாங்க. நிறைய சொல்லியிருப்பேன். மேல பார்த்துருப்பீங்க அந்த வேண்டுதல் நிறைவேற்ற மாதம் கோழி குத்தி வைக்கிறது, அப்புறமேட்டு அந்த ஏடுல வந்து பாத்தீங்கன்னா எழுதி அந்த சுருட்டி அப்புறமேட்டு கட்டி விடுறது, அப்புறமேட்டு சாம்பல் பூசணி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, வெள்ளை கலர் பூசணி, நீர் பூசணிங்களா, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலில் குத்தி வைக்கிறது, நிறைய விஷயங்களை மேல பார்த்துருப்போம். இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசி பெரியண்ணசாமி தான் தலைவருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சங்கிலி கருப்பு இருக்கு, கருப்பு சாமி இருக்கு, முனி இருக்கு, நிறைய 18 படி கருப்பு சாமி, ஏகப்பட்ட எல்லா கருப்பசாமி, முனிப்பு சாமி, ஐயனாரு, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வமே நம்ம மாசி பெரியண்ணசாமி தாங்க. அப்படின்னா பாத்தீங்க இதோட மகிமை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குலதெய்வம் வந்து நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மாசி பெரியண்ணசாமி வந்து நம்மளே வந்து குலதெய்வமா சாமி எடுத்து நம்மளே இங்க வந்து பூஜை பண்ணலாம். நம்மளே வந்து இங்க சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சு எங்களை வந்து குலதெய்வமா ஏத்துக்குன்னு சொன்னா தாராளமா சாமி வந்து உங்களை குலதெய்வமா ஏத்துக்குங்க. நிறைய மக்களோட குலதெய்வங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் இருக்க மாசி பெரியண்ணசாமி தாங்க. இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.